வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதில் வன பாதுகாப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் அடுத்த 4 தினங்களுக்கு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதில் வன பாதுகாப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். டேராடூனில் உள்ள வன ஆராய்ச்சி மையத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொண்டு அவர் பேசினார். வனங்களின் முக்கியத்துவத்தை மனிதகுலம் மறந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். வனங்களை பாதுகாப்பதில் வனத்துறை அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விடுத்துள்ள செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இதனை தெரிவித்துள்ளார். மக்களின் கனவுகளை நனவாக்குவதில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய பஞ்சாயத்து ராஜ் துறையின் செயலர் திரு விவேக் பரத்வாஜ், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். உள்ளாட்சி தேர்தல்களை முறைப்படுத்தியது இந்த துறையின் சாதனையாகும் என்றும் திரு பரத்வாஜ் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைந்தது. வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மக்களவைக்கு 7 கட்டங்களாக கடந்த 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை தேர்தல் நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை ஜூன் மாதம் 4ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை விவிபேட் எந்திரத்தில் பதிவான ஒப்புகைச் சீட்டுடன் 100% ஒப்பிட்டு சரிபார்க்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இது தொடர்பாக சில தொழில்நுட்ப விளக்கங்களை தேர்தல் ஆணையத்திடமிருந்து பெற்ற பின்னர் நீதிபதிகள் திரு சஞ்சீவ் கண்ணா, திரு தீபாங்கர் தத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி பிஜேபி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரனின் ஆதரவாளர்கள் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நீதிபதிகள் திரு MS ரமேஷ், திரு சுந்தர் மோகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அனைவருக்குமான வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமலாக்கத்துறை, சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகளை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக குறை கூறினார். அரியலூர் மாவட்டத்தில் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குறுஞ்சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உடையார்பாளையம் அருகே உள்ள கீழவெளி சமத்துவபுரத்தில் அமைந்துள்ள குடியிருப்பு பகுதியில் இந்த சிற்பம் கண்டறியப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே உள்ள பெரியார் சமத்துவபுரம் பகுதியில் பழங்கால சிலை ஒன்று உள்ளதாக ஜெயதத்தனூர் பகுதியைச் சேர்ந்த அசோக் என்பவர் வரலாற்று ஆய்வு மையத்திற்கு தகவல் கொடுத்தார். தகவலின் பேரில் அரியலூர் வரலாற்று ஆய்வு மையத்தைச் சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர்கள் கள ஆய்வு மேற்கொண்டனர். அந்த சிற்பத்தை ஆய்வு செய்த போது அதில் கட்டப்பட்டுள்ள அணிக்கலன்களை வைத்து பார்க்கையில் இச்சிற்பம் கிபி 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பல்லவர்களின் காலத்தை சேர்ந்ததாக இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளனர். சுமார் 1300 ஆண்டுகள் பழமையான இந்த சிற்பத்தை ஆய்வுக்கு உட்படுத்தி சிற்பத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து கண்டறியப்படும் என வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் அரியலூர் வரலாற்று ஆய்வு மையத்தினர் தெரிவித்துள்ளனர். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
அடுத்து வரும் 2 நாட்களுக்கு தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் 4 நாட்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்படலாம். மேலும் தமிழக வட உள் மாவட்டங்களில் 4 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் இயல்பை விட அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு வட உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான சாத்தியக்கூறு உள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மிகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் அளவிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும். கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு நீர்ச்சத்து நிறைந்த காய்கறி மற்றும் பழங்களை அதிக அளவில் உட்கொள்ள வேண்டும் என்று செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியின் பொது அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் வி.டி. அரசு தெரிவித்தார். காலை நேரங்களில் பொதுவாகவே நாம் அனைவரும் காஃபி, டீ போன்ற பானங்களை கோடை காலத்தில் தவிர்த்து நீராகாரம் போன்றவற்றை பருகுவது நல்லது. காலை உணவுடன் ஏதாவது பழங்களையோ பழச்சாறையோ நீர் மிகுந்த பழங்களையோ சேர்த்துக் கொள்வது நல்லது. உப்பை குறைத்துக் கொள்வது, தேவையான உப்பை சேர்த்துக் கொள்ளலாம், அதிகமான உப்பு இருக்கக்கூடாது. 11 மணி 12 மேலை வேளைகளில் நாம் பொதுவாக எலுமிச்சம்பழம் சாறோ ஏதாவது பழச்சாறையோ நீர்மோரையோ அல்லது நீராகத்தையோ கொடுக்குவது மிகவும் நல்ல பழக்க வழக்கம். மதிய உணவு பொதுவாகவே மாமிசத்தை தவிர்ப்பது நல்லது. அதற்கு பதிலாக கீரை, காய்கறிகள், பழங்கள், மோர், தயிர் நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கொள்வது நல்லது. மாலை நேரங்களில் கோடைக்கால பழங்களான தர்பூஸ், வெள்ளரிக்காய், முலாம்பழம் ஆகியவற்றை பழங்களாகவோ அல்ல சாறாகவோ சேர்த்துக்கொள்வது மிகவும் சாலச் சிறந்தது. இரவு நேரங்களில் உணவை கூடுமான வரைக்கும் இரவு 7 மணிக்கு முன்னதாக சாப்பிடுவது மிகவும் நல்லது. கோடை காலத்தில் நாம் கேலரி குறைவான உணவுகளையும் குளிர்காலத்தில் கேலரி அதிகமான உணவுகளையும் சேர்த்துக்கொள்வது பாடியினுடைய வெப்பநிலையை பராமரிக்கும். பழங்கள், காய்கறிகள், கீரைகள், நீராரங்கள் நிறைந்த உணவை வெயில் காலங்களில் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. இந்நிலையில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதன் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நுங்கு விற்பனை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மத்தூர், ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆயிரக்கணக்கான பனைமரங்கள் இயற்கையாகவே வளர்ந்துள்ளது. இதிலிருந்து கோடை வெயிலினை சமாளிக்கும் பொருட்டு நுங்கு இறக்குமதி செய்யப்பட்டு தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. உடலுக்கு குளிர்ச்சியை தருவதுடன் சரும நோய்களை குணமாக்குவதால் சாலை ஓரங்களில் அதிக அளவில் மக்கள் வாங்கி செல்கின்றனர். 8 நுங்கு 50 ரூபாய் எனும் விலையில் விற்பனையாவதால் கொண்டு வருகின்ற அனைத்து நுங்குகளும் உடனடியாக விற்பனை விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இதன் மூலமாக சாலை ஓரங்களில் அதிக அளவில் விவசாயிகள் நுங்கு விற்பனை மூலமாக பயனடைந்து வருகின்றனர். கிருஷ்ணகிரியிலிருந்து சி. ராஜா. மாவட்டச் செய்திகள். கோவை மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் நண்பகல் 12 முதல் பிற்பகல் 3 மணி வரை பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு ஆட்சியர் திரு கிரந்திகுமார் பாடி கேட்டுக் கொண்டுள்ளார். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆட்டிசம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஆட்சியர் திரு ஜெயசீலன் இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்குவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் அதிவிரைவு இணைய சேவைக்கான கண்ணாடி இழையை சேதப்படுத்துவோர் மற்றும் திருடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் எச்சரித்துள்ளார். திருநெல்வேலியில் உள்ள அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோயில் வசந்த உற்சவ விழா இன்று விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 235க்கு 233 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவை வென்றது. மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் 235க்கு 230 என்ற புள்ளிக்கணக்கில் எஸ்டோனியாவை வென்றது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்திக் வெள்ளிப்பதக்கம் வென்றார். துபாயில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆடவர் வட்டு எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். யுஎஸ் ஓபன் பிக்கில் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. புளோரிடாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் சத்யா பஷீன், திரேன் பட்டேல் மற்றும் ஹேமல் ஜெயின் தங்கப்பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதில் வன பாதுகாப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பஞ்சாயத் ராஜ் அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் அடுத்த 4 தினங்களுக்கு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.